எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். காட் உங்களை எல்லா விதத்திலையும் ஆசீர்வதிக்கட்டும். நல்லா புத்தாண்டை செலிப்ரேஷன் பண்ணுங்க. பாதுகாப்பா இருங்க. பனியும் வருது, மழையும் வருது. பரவலா கோல்டு ஜுரம் வந்துட்டு இருக்கு. உடலை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல வாத்து கறி குழம்பு தான் செய்ய போறோம். வாத்து கறி உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. அது குழந்தைங்க சாப்பிடலாம். அதோட முட்டையை கூட குழந்தைங்க சாப்பிடலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். ஆனா சுகர் பிபி இருக்கிறவங்க அதே போல பெரியவங்களும் பார்த்து தான் சாப்பிடணும். முழுக்க முழுக்க இது எங்க நாத்தனார் ஸ்டைல்ல செஞ்சிருக்கிறாங்க. இது போல நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போல எப்படி செய்யறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வாத்து கறி தான் கிரேவி செய்ய போறோம். அதற்கு 3 வாத்து வாங்கி வச்சிருக்கோம். இது முடியெல்லாம் இருக்கு, கிளீன் பண்ணிடலாம், பிறகு பார்க்கலாம். கறி கிளீன் பண்ணி வச்சாச்சு. அதற்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இஞ்சி ஒரு கைப்பிடி அளவு இஞ்சி, அதே போல பூண்டு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, அதாவது ஒரு 5 பூண்டு போல இருக்கும். இது பெரிய துண்டா ஒரு இஞ்சி, அரை கையளவு மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், தக்காளி 3 தக்காளி, பெரிய சைஸ்ல 2, மீடியம் சைஸ்ல 1, 2 பெரிய வெங்காயம். எல்லாத்தையும் பேஸ்ட் போல அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் பேஸ்டா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எப்படி செய்து பார்க்கலாம். இப்போ அடுப்புல பாத்திரத்தை வச்சுட்டோம். கறியை இப்போ முதல்ல குக்கர்ல போட்டுக்கலாம். கறி மொத்தத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியை சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் மிளகாத்தூளையும் சேர்த்துக்கலாம். இது எங்க ஸ்டைல்ல செய்யறோம். இது போல நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்க. டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பிறகு மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். இப்ப மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இது வீட்டு மிளகாத்தூள் 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறோம். வாத்துக்கறிக்கு மஞ்சத்தூள் நிறையவா சேர்க்கணும். ஏன்னா அது ஸ்மெல் வரும், நீச்சு ஸ்மெல் வரும். வெங்காயத்தை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாமே முதல்ல வேகட்டும், பிறகு நம்ம தாளிச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எல்லாத்தையும் கலந்துக்கலாம். தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஒரு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இது 3 விசில் வந்துச்சு வாத்துக்கறி. இப்போ நம்ம கேஸ் எடுத்து விட்டுட்டு எப்படி இருக்கு பார்க்கலாம். கறி நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம போட்ட மசாலா ஐட்டமும் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் இது சுண்டட்டும், பிறகு நம்ம தாளிச்சுக்கலாம். பாருங்க, எண்ணெய்லாம் கூட நிறையவே திரிஞ்சு வந்திருக்கு. ஏன்னா வாத்துக்கறியில் கொழுப்பு அது உருகி வரும். அது பாருங்க, பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு. மனமே அருமையா இருக்கு. கொஞ்ச நேரம் சுண்டி வரட்டும். ஓரளவுக்கு சுண்டி வந்திருக்கு. இப்போ நம்ம அதை தாளிச்சுக்கலாம். குழம்பு தாளிச்சுக்கலாம். அடுப்புல பாத்திரத்தை வச்சிருக்கோம். பாத்திரம் காஞ்சிருச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா. பாத்திரம் காஞ்சிருச்சு. தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாகட்டும். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் வெடிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாவை சேர்த்துடலாம். அது லைட்டாக வதக்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை குழம்புல கொட்டிக்கலாம்.
கலந்து விட்டுக்கலாம். சூப்பரான ஹெல்த்தியான வாத்து கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனுதினம் புது சுவையுடன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.